ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வீடியோ. அதாவது நம்ம மீன் தொட்டி தான் வச்சுருக்கோம். அதாவது மீன் தொட்டினா மீன் தொட்டி இல்லைங்க, இந்த மாதிரி பவுலில் வாங்கி வச்சுருக்கோம். அந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 சொல்கிறான். ஒரு மீடியமான சைஸ் வந்து 250 சொல்கிறான். இது பீஸ் வந்து 100 ருபீஸ் சொல்கிறான், 100 சொல்கிறாங்க. இருந்தாலுமே சரி, நம்ம தொட்டி வாங்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பவுல் வந்து கண்ணாடி பவுலுக்கு வச்சுருக்கோம். எனக்கு ஃபிஷ் வளர்க்குறதே கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, சில பேர் ஃபிஷ் வளர்க்குறதுக்கு பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்காது. இருந்தாலுமே ஒரு எங்கள் பசங்களுக்கோசரம் நான் வந்து கேட்டாங்க, அதனால் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஒரு 1 வீக் வளர்க்க ஆரம்பித்தேன். அதனால் ரொம்ப ஃபேவரட் ஆகிடும் நானுங்க இது கூட. இந்த பாருங்கள், இந்த வெள்ளை ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுவோம். இவனும் மனுஷன் மாதிரி கொஞ்சம் பாசமாக இருக்கிறாங்க. ஃபுட்டு போடுவாங்களா அப்படின்றதுக்காக தான் வராங்க. இருந்தாலும் இது வளர்க்க வளர்க்க ஆர்வம் வந்து எனக்கே வந்துருச்சு. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் பசங்களுடைய கட் பண்ணி இங்கே பாருங்கள். இது தொட்டி வாங்குறதுக்கு பதிலாக என்ன வச்சுருக்காங்க, ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்க, கட் பண்ணி ஃபுல்லாக ஒரு கேனை. நம்ம இந்த ஃபிஷ் கடையிலலாம் போயிட்டு நம்ம இந்த கண்ணாடி இது கேட்டோம்னா வச்சுக்கோ, ஃபிஷ் மோட்டர் ஆக்சிஜன் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மோட்டரோட கேட்டோம்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 4500 இல்லைன்னா 5000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மீனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா இல்லைன்னா 50 ரூபா. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 2 ஃபிஷ்ஷு. அப்படி இருக்கும்போது 5000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம கண்ணாடி இதில் வைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, மீன் தொட்டியை. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேனு, இந்த மாதிரி பவுலு, இந்த மாதிரி இந்த சாக்லேட் டப்பாலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, இவங்க தான் ஃபிஷ்ஷாக, அதாவது மைல் ஃபிஷ். இது பேர் என்னப்பா? அவனுக்கே தெரியலைங்க, சின்ன பையனுக்கு என்ன தெரியும் என்ன ஃபிஷ்ஷுன்ட்டு. பட் வந்து இந்த பீகாக் மாதிரி இருக்கும் கலரு, ப்ளஸ் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே, இந்த ரெக்கை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீகாக் மாதிரி இருக்கும். பட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேரெல்லாம் தெரிலிங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் கிடையாது. இப்போ தான் நம்ம வாங்கியிருக்கோம். இவங்க பேர் என்னன்னு தெரில, இவங்க பேர் என்னன்னு தெரில. மொத்தம் 4 ஃபிஷ் இருக்கும். 1-2 வந்து இறந்துச்சு, இந்த ஆக்சிஜன் இது இல்லாத இறந்துச்சுங்க. இது வந்து எக்ஸிபிஷனில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம். இது வந்து நாங்கள் 2 வாங்கிட்டு வந்தோம். 1 இறந்துச்சு, 1 மட்டும் நல்லாயிருக்கு. இது வந்து இந்த ஆற்றுலலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வாங்கிட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, உயிரோடு இருக்குது இந்த கிராமத்தில். ஆனால் மீன் வாங்குறது கூட வாங்கிடலாமாங்க, ஆனால் வந்து தொட்டி மட்டும் வாங்க முடியல எங்களால். நான் வந்து ஒரு 700 இல்லை 500 இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி இது கேட்டிருக்கேன். அது கிடச்சிச்சின்னா நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.